அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஃபைனான்ஷியல் அக்கவுண்டிங் அப்படின்ற சப்ஜெக்ட் கீழே இருக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் நமக்கான ஆன்சர் வந்து பார்க்கலாம். சாப்டர் 5 ஃபைனல் அக்கவுண்ட்ஸ். பப்ளிகேஷன் இஸ் மார்க்கம் பப்ளிகேஷன். பேஜ் நம்பர் 5.52, எக்ஸசைஸ் நம்பர் 16. அசர்டைன் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு ஃப்ரம் த ஃபாலோயிங். இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை பேஸ் பண்ணி நம்ம காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டோட வேல்யூ வந்து எவ்வளோ அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஸ்டாக்கு, பர்ச்சேசஸ், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், க்ளோசிங் ஸ்டாக்கு. ஸோ இந்த டீட்டெயில்ஸை பேஸ் பண்ணி நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் ஆன்சர் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம ஆன்சர் வந்து பார்ப்போம். கால்குலேஷன் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. ஸோ அதுக்கான ஸ்டேட்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். பர்டிகுலர்ஸ் அண்ட் ருபீஸ் காலம் வந்து கிரியேட் பண்ணிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஸ்டாக்கு கொஸ்டினில் 17,000 இருக்கும், அதை எடுத்துக்கலாம். பர்ச்சேஸ் 61,400, டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் 9,600, எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 88,000 வரும். ஸோ அந்த 88,000ல் வந்து நம்ம க்ளோசிங் ஸ்டாக் 18,000 இருக்கும், அதை நம்ம லெஸ் பண்ணிப்போம். நமக்கு வந்து 17,000 வரும். திஸ் இஸ் கால்டு காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. ஸோ அப்போ கொஸ்டினில் இருக்கக்கூடிய இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் 10,400 அப்படின்றது வந்து இக்னோர் பண்ணிடணும். அது வந்து irrelevant அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேட்டகரிஸில் நம்ம வச்சுக்கலாம்.